Dear students, Standard 9, Subject Science, Unit 17, Topic Animal Kingdom Continuation. சரியா போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல அதோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். இத பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைலம் மொலஸ்கா. சரியா பைலம் மொலஸ்கா சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ். இது வந்து நம்ம என்ன சொல்றோம் மெல்லுடலிகள் அப்படி சொல்லுவோம். சரியா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மெல்லுடலிகள். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சரியா ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ். இது எங்கெல்லாம் வாழும்னா மேரின் ஃப்ரெஷ் வாட்டர் சரியா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ். சரியா இது வந்து என்னது நன்னீர்ல கடல்நீர்ல நிலத்துல வாழக்கூடியது. சரியா இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இருபக்க பயாலட்ரிக்கல் சிமெட்ரிக்கல். சரியா சிமெட்ரிக்கல் இது வந்து இருபக்க சமச்சீருடையது. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் வித்தவுட் சிக்மெண்டேஷன். ஓகேவா இது வந்து உடற்கண்டங்கள். சரியா இந்த நத்தை இது வந்து என்ன இந்த கார்டன் ஸ்னைல் இந்த நத்தையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா இதில் வந்து மண்புழுக்கு இருக்கிறது போல் இது என்ன இருக்காது உடற்கண்டங்கள் இருக்காது. சரியா உடற்கண்டங்கள் இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியது. இதோட ஹெட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இது என்னது மஸ்லர் ஃபுட்டு விசரியல் மாஸ். சரியா உடலோட அமைப்பு இது எல்லாமே என்னாகும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. சரியா தனித்தனியாக பிரிக்கலாம். இது வந்து ஹெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் பகுதி உடல் இது வந்து என்னது விசரியல் மாஸ். ஓகேவா இது என்ன 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க 3. ஓகேவா இந்த ஃபுட் ஹெல்ப்ஸ் த லொக்கமேஷன். இது எது மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பாதம். சரியா ஃபுட் வழியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுது. ஓகேவா இதோட பாடி வந்து எதோட கவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டு தின் ஸ்கின் கால் மேண்டில். இது ஃபுல்லாக இந்த ஓடு இது ஓடு. சரியா இந்த ஓடு ஃபுல்லாகவே இப்போ இதை போய் டச் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன செய்யும் இந்த ஓடுக்குள்ளே போயிடும். சரியா ஃபுல்லாகவே என்ன ஆகுது இதோட ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கிறது எது இதில் தான். சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் அவுட்டர் ஹார்ட். இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதை அதை மேண்டில். சரியா அந்த பாடி ஃபுல்லாக செத்திலும் எது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னா மேண்டில் தான். சரியா அந்த மேண்டில் வந்து ஒரு போர்வை போல் அது என்ன செய்யுது அந்த வெளிப்புறத்தில் மூடி இருக்கு. சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஓடு இது எதில் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். சரியா அந்த ஓடு வந்து எதால் இருக்குன்னா கால்சியம். இது வந்து எதால் ரெஸ்பிரேஷன் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன சொல்லலாம் ஒன்று லங்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோடைய செவுல் ஹீல்ஸ் மூலமாக. சரியா லங்ஸ் அண்டு ஹீல்ஸ் இது மூலமாக என்ன செய்யுது இது வந்து ரெஸ்பிரேஷன் நடைபெறுது. செக்ஸ் ஆர் செப்பரேட் வித் லெவல் ஸ்டேஜ். அப்போது இதோடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வச்சு லார்வா டூரிங் டெவலப்மெண்ட் இது ஃபுல்லாகவே என்னது லார்வா ஸ்டேஜ் மூலமாக தான் இதில் செக்ஸ் ரீப்ரொடக்ஷன் நடைபெறுது. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக நம்மளோட கண்ணுக்கு தெரியாத ஒரு குட்டியாக இருக்கும். சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக லெவலாகி இதோட லார்வா ஸ்டேஜ் வந்து டெவலப் ஆகும். சரியா இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கார்டன் ஸ்னைல் ஆக்டோபஸ். இதுக்கு ரெண்டுமே என்ன செய்கிறாங்க இந்த மொலாஸ்கா அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டனில் இருக்கக்கூடிய ஸ்னைல் இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருக்கலாம். ஓகேவா இந்த டூ யூ நோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் இதுதான் ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் வந்து அது சி சரியா கடலில் வாழக்கூடியது. சரியா இந்த ஆக்டோபஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட உணர்ச்சி அதாவது விழிப்புணர்வு இதோட ஆளுமை இதோட அறிவாற்றல் இதோட தனித்தன்மை இது எல்லாமே என்ன செய்யும் ஓரளவுக்கு ஹியூமன் தொடர்புடையதாக இருக்கும். சரியா ஒரு ஹியூமன் தொடர்புடைய பண்புகளை வந்து கொண்டிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிறது ஹியூமன் அப்படின்னா முதுகு நான் இருக்கும். சரியா ஹியூமன் அப்படிங்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா வெர்டிபிரேட்டாக இருக்கும். சரியா அப்போ ஆக்டோபஸ் அப்படிங்கும்போது அது இல்லை. சரியா ஹியூமன்ஸ் சொல்கிறோம் இது வந்து இல்லை. ஓகேவா இது வந்து என்னாகும் பூமியிலேருந்து மனிதனுக்கு அடுத்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோபஸ் தான். பார்த்தீங்கன்னா ஃபைலம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைலம் எகைனோடெர்மேட்டா. எகைனோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஸ்பினிக் ஹிண்ட் அனிமல்ஸ் அதாவது முட்டோலிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா ஸ்டார்ஃபிஷ் ஷீ அர்ஜின். ஓகேவா இது 2 கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே மேக்ஸிமம் வாழும் அப்படின்னா மேரின் அனிமல்ஸ். சரியா ஃப்ரீ லிவிங் மேரின் கடலில் வாழக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரூ கிளியோமேட்ஸ். சரியா அது வந்து மூவடக்கு. சரி அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட உடலமைப்பு வந்து கட்டமைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது உண்மையான ட்ரூ ஆர்கனைசேஷன் உண்மையான உடற்குழி கொண்டதாக இருக்கும். சரியா இதில் வந்து அடால்ட் அனிமல்ஸ் ஆர் ரேடியல்ஸ் சிஸ்டமெட்ரிக்கல் பட் லார்வா ரிமைன் பயோட்ரிக்கல் சிஸ்டமெட்ரிக்கல். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஸ் சமச்சீர் கொண்டதாகவும் இருக்கும். இந்த இளம் உயிரிகள் வந்து இருபக்க சமச்சீர் கொண்டதாகவும் இருக்கும். சரியா ஆரஸ் சமச்சீர்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரவுண்ட் ஒரு ரூம் அந்த ரூம் ஃபுல்லாக கண்ணாடி இருந்தால் நம்மளோட பிம்பம் என்ன செய்யும் எல்லாத்துலேயும் தெரியும்.
சரியா? அப்போ இரு பக்க சமச்சீர் அப்படிங்கிறது நம்மளோட பாடி வந்து ரெண்டாக தெரிகிறது. சரியா? அது உள்ள இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதோட வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். ஓகேவா? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் நிரம்பிய ஒரு அனிமல்ஸாக இருக்கக்கூடியது. சரியா? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஒரு நிரம்பிய அமைப்பு இருக்கக்கூடியது. இதுதான் இதோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கால்கள். சரியா? கால்கள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மூமெண்ட்ஸ். கால்கள் வந்து லொக்கமேஷன் அடைகிறது. ட்ரூ ஃபீட். சரியா? ட்ரூ ஃபீட். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்கள் வந்து இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி வால் செல்ஸ் கவர்டு ஸ்பின் அண்ட் ஹார்ட் ஹேல்கிரஸ் ஆசிசிஸ். ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புறச்சட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வெளிப்புறத்தில் உள்ளது புறச்சட்டகம் சொல்லுவோம். இது என்ன செய்யுது அப்படின்னா கால்சியம் தகடுகளாலும் அதுக்கப்புறம் முட்கள். சரியா? சின்ன சின்ன முட்களாலும் அதுக்கப்புறம் இடுக்கி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, நுண் இடுக்கி அது மூலமாகவும் சூழப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ஃபிஷ் சி அர்ஜின். இது வந்து கடல் குப்பி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது ரெண்டும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைலம் ஹெமிஹார்டேட்டா. சரியா? அது ஹெமிஹார்டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியது. சரியா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே வாழும்? மேரின். சரியா? மேரின் வாட்டர் வாழக்கூடியது, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியது. வெர்மிஃபார்ம் அண்டு அன்சிக்மெண்ட் பாடி. வெர்மிஃபார்ம் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? அப்படியே அது மேலே உடல் கனகனமாக இருக்கும். சரியா? ஆனால் இதில் அப்படி என்ன இருக்காது? அப்படி இருக்காது. ஓகேவா? அன்சிக்மெண்ட் பாடி உடற்கண்டங்கள் அற்றவை. தே ஆர் பயாட்டிக்கல் சிஸ்டமேட்டிக்கல். இது என்ன சொல்லுவோம்? இருபக்க சமச்சீர். ஓகேவா? இது என்னது? இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். கிளியோமெட் அனிமல்ஸ் வித் நான் கார்டேட்டா அண்ட் கார்டேட்டா ஃபீச்சர். இது என்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகு நான் உள்ளதாக இருக்கும், முதுகு நானற்ற ரெண்டு பேர் பண்பு. சரியா? முதுகு நான் உள்ள பண்புகளும் இருக்கக்கூடியது, முதுகு நானற்ற பண்புகளும் இருக்கக்கூடியது. சரியா? இவற்றில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்கும். சரியா? இதில் வந்து என்ன இருக்கும்? ஸ்கில்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து முதுகு நான் டூ நாட் ஹாவ் நாட் அ காட். முதுகு நான் இல்லாதவை. சரியா? இதில் வந்து முதுகு நான் இருப்பதில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் சிலியரி ஃபீடர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி ரிமைன் அண்ட் டியூபுக்ளோசஸ் ஃபார்ம்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசைலை. சரியா? கசைலைன்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கசைலை என்னென்னு. சரியா? அப்போ கசைலை வந்து என்ன செய்யும்? அதோட ஃபுட்டு. சரியா? ஃபுட்டை வந்து என்ன செய்யும்? உணவுட்டது வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரொம்ப அப்சர்வ் பண்ணி வச்சுக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இந்த பலனோ கிளாஸஸ் அப்படிங்கிறது வலை தோண்டி. இப்போ நண்டெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? வலையில் தோண்டி இருக்கும் பார்த்தீங்களா? அது போல். சரியா? வலை தோண்டி வாழும் உயிரி. ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்கிற எக்ஸாம்பிள் பலனோ கிளாஸஸ். ஏகான் புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏகான் வார்ம்ஸ். ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க பலனோ கிளாஸஸ். இதுதான் ஏகான் புழுக்கள். இது வந்து வலை தோண்டி வாழக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டேட்டா. கார்டேட்டா அப்படிங்கிறது முதுகு நான் உள்ளவை. ஓகேவா? கார்டேட்டா அப்படிங்கிறது முதுகு நான் உள்ளவை. இப்போ முதுகு நான் உள்ளவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகுப்புற நரம்பு வடிவம் அண்டு இணை செவுள் பைகள். சரியா? இப்போ முதுகு நான் உள்ளவைக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு நான் வந்து முதுகுப்புற நரம்பு வடம் இணை செவுள் பைகள் இருக்கக்கூடியதான் இதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேவா? இந்த ஸ்பைட் கில்ஸ் பஞ்சஸ். ஓகேவா? டார்சல் நர்வி கார்ட். Notochord is long rod like support along the back of the animal separating the gut and neurus disease. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீண்ட கோல் போன்ற. சரியா? நீண்ட கோல் போல் என்னாகும்? முதுகு நான் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா ராட் லைக் சப்போர்ட் லாங் த பேக் ஆஃப் த அனிமல்ஸ். ரொம்ப லாங்காக இருக்கக்கூடியது. இது சப்போர்ட்டிவாகவும் இருக்கக்கூடியது இந்த நர்வஸ் டிசீஸ். சரியா? ஆல் கார்டேட்டாஸ் த டிஃப்ளோபிளாசிஸ் அண்ட் கிளியோமேட் அனிமல்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய உணவு பாதை. சரியா? என்ன சொல்லுவோம்? உணவு பாதைன்னு சொல்லுவோம். நரம்பு திசு. இது ரெண்டுமே என்ன செய்யக்கூடியது? பிரிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? உணவு பாதையும் நரம்பு திசுவையும் ரெண்டாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முதுகு நான் இருக்குது பார்த்தீங்களா? முதுகு நான்களும் 3 அடுக்கு இருக்கும். சரியா? ட்ரையோஃப்ளாஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரூத் உண்மையான உடற்குழி. சரியா? உண்மையான உடற்குழி உள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? 2 டிவைட் பண்ணுறோம். சரியா? ஒன்று என்னது? ப்ரோகார்டேட்டா அண்டு வெர்டிபிரேட்டா. சரியா? அப்போ என்ன சொல்கிறோம்? முதுகு நாணிகள் முதுகெலும்பு உள்ளவை. முதுகு நாணி அண்டு முதுகெலும்பு உள்ளவையாக 2 டிவைட் பண்ணுறோம். சரியா? அதில் ஃபஸ்ட்டு வந்து
ப்ரோகார்டேட்டா. ப்ரோகார்டேட்டா அப்படிங்கிறது முன் முதுகு நாணுள்ளவை. சரியா, ப்ரோகார்டேட்டா அப்படிங்கிறது முதுகு முன் நாணுள்ளவை. அப்போ ப்ரோகார்டேட்டா அப்படிங்கிறது இந்த முதுகெலும்பு என்ன செய்யும்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன ஆகும், முன்னோடியாக ஃபஸ்ட்டு அதான் இருக்கும். சரியா, ஃபார் ரன்னர்ஸ் முன்னோடியாக இருக்கக்கூடியது இந்த வெர்டிபிரேட்டேஸ். இது வந்து முதுகுநாடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. சரியா, பேஸ் ஆன் த நேச்சுரல் நோட்டோகார்ட் அண்ட் புரோட்டோகார்ட் ப்ரோகார்டேட்டா. சரியா, நோட்டோகார்ட் அண்டு ப்ரோகார்டேட்டா 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் வந்து என்ன செய்கிறாங்க, யூரோகார்டேட்டா, சஃபைலம் யூரோகார்டேட்டா அண்டு சஃபைலம் செஃபலோகார்டேட்டா. இது வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று சஃபைலம் யூரோகார்டேட்டா அண்டு சஃபைலம் செஃபலோகார்டேட்டா. சரியா, அப்போ இது வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ப்ரோகார்டேட்டாவே 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று யூரோ, இன்னொன்று வந்து செஃப்லோ. இந்த ப்ரோகார்டேட்டா அப்படிங்கிறத 2ஆக பிரித்தாங்க. சரியா, சஃபைலம் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால் முதுகு நாணிகள். சரியா, வால் முதுகு செஃப்லோகார்டேட்டா, வால் முதுகு நாணிகள் அப்படி. சரியா, இந்த செஃப்லோகார்டேட்டா அப்படிங்கிறது ஸ்மால் ஃபிஷ், சிறிய ஃபிஷ்ஷாக இருக்கக்கூடியது, இந்த மேரினில் வாழக்கூடியது டார்சல் ஃபின்ஸ். சரியா, இதில் முதிர்ந்த உயிரிகள் வந்து என்ன செய்யும், முதிர்ந்த ரொம்ப ஏஜான பிறகு இது இயல்பான அமைப்பெல்லாம் என்ன செஞ்சிடும், இழந்துரும். சரியா, அப்போ எங்கே இருக்கும்போது எப்படி இருக்கும், அது போது ரொம்ப வயசான பிறகு அது அந்தளவுக்கு இருக்காது. சரியா, அது எல்லாமே இழந்து தரையில் என்ன செய்யும், ஒட்டி வாழக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் இந்த உடலை சுற்றி என்ன இருக்கும், டியூனிக் அப்படிங்கிற ஒரு உரை இருக்கும். சரியா, அது சுற்றிலும் என்ன இருக்கும், டியூனிக் அப்படிங்கிற ஒரு உரை இருக்கும். சரியா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அசிடியன். ஓகேவா, இதான் நம்ம என்ன சொல்கிறோம், அசிடியன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஃபைலம் செஃப்லோகார்டேட்டா. சஃபைலம் செஃப்லோகார்டேட்டா. சாரி, போன தடவை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோகார்டேட்டா. சரியா, முன்னாடி சொன்னது எல்லாமே யூரோகார்டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஃபைலம் செஃப்லோகார்டேட்டா. செஃப்லோகார்டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னா, இது ஒரு மீன் வடிவ ஷேப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இது கடல்வால் முதுகு நாணி உடையதாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், அதாவது ஒரு தடுப்பு சுவர்கள் போல் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, இது வந்து ஹெட்டு. சரியா, ஹெட்லேருந்து டெயில் வரைக்கும் என்ன இருக்கும், ஒரு நீண்ட நிலையான ஒரு கேரக்டர்ஸாக ஒரு பண்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி, ஃபுல்லாகவே என்னாகும், ஒரு நீண்ட ஒரு பண்பாக இருக்கக்கூடியது. எதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆம்பிபியாக்சிஸ். ஓகேவா, இது எக்ஸாம்பிள் ஆம்பிபியாக்சிஸ். ஓகேவா, அப்போது என்ன செய்கிறோம், இப்போ கார்டேட்டா வந்து 2 டைப்ஸாக பிரித்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னது ப்ரோகார்டேட்டா வந்து அதை வந்து சஃபைலமாக பிரித்தோம், யூரோகார்டேட்டா, இன்னொன்று வந்து செஃப்லோகார்டேட்டா. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டா. இதில் வந்து குரூப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்டல் காலம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதோட அனிமல்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு. சரியா, முதுகெலும்பு வந்து தொடராக இருக்கக்கூடியது. இதோடைய அமைப்பு என்ன, இதோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட பேக் பெயின். சரியா, பேக் பெயின் ஃபுல்லாகவே அந்த ஃபுல்லாக ஒரே கண்டினியூவாக இருக்கக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய அமைப்பு. சரியா, முதுகுநான் உள்ளவை நோட்டோகார்ட் அண்ட் எம்ப்ரியானிக் ஸ்டேட் கெட் ரீப்ளேஸ்ட் வித் பை த வெர்டிபிரேட்டல் காலம். இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு உயிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல்லாக அந்த எலும்பு என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய பேக் பெயின் ஃபுல்லாகவே அந்த ஃபுட்டு வரைக்குமே ஒரு கண்டினியூஸாக இருக்கக்கூடியது. சரியா, அப்போ ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்லேருந்து அதோட டைல் வரைக்கும் என்ன செய்யும், அந்த பேக் பெயின் இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் இது அது மாத்திரம் இல்லாமல் விச் ஃபார்ம்ஸ் த சீஃப் ஸ்கேட்லைட் ஆக்சிஸ். இதோடைய சட்டகம் என்ன இருக்கும், என்ன சட்டகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான சட்டகமாக அமையும். சரியா, நம்மளுடைய போனு ஃபுல்லாகவே என்ன ஆகும், ஒரு சட்டகமாக அமைஞ்சிருக்கு. சரியா, இது வந்து என்ன செய்கிறாங்க, இந்த வெர்டிபிரேட்டாவை ஒரு 6 கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டோமேட்டா. இது என்ன வட்ட வடிவ வாயுடவை. சரியா, அப்போ இது சைக்ளோ வந்துன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சரியா, அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா லாம்ப்ரே. சரியா, இந்த வட்ட வடிவ உள்ளது என்ன சொல்கிறோம், எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க வாம்ப்ரே. சரியா, இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சைக்ளோஸ்டோமேட்ஸ் அப்படிங்கிறத ஒரு தாடையற்ற முதுகுநான் உள்ளவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஜாவ்லஸ் வெர்டிபிரேட்டஸ் ஒரு தாடையற்ற முதுகுநான் உள்ளவைன்னு சொல்கிறாங்க. இந்த பாடி பார்த்திங்கன்னா ரொம்ப எலாங்கேட்டடாக இருக்கக்கூடியது. சரியா, இது வந்து ரொம்ப எலாங்கேட்டடாக இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லணும்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து விலாங்கு மீன். சரியா, விலாங்கு மீன் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
சரியா. விலாங்கு மீன் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை தான் என்ன சொல்கிறோம், இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். சரியா. இது பார்த்தீங்கன்னா இந்த விலாங்கு மீன்னா ஒரு வட்ட வடிவமாக இருக்கக்கூடியது, ரொம்ப லென்த்தாகவும் இருக்கக்கூடியது. சரியா. இது அது மாத்திரம் இல்லாமல் அதோடைய மேல், அதாவது அதோட பாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவலன்னு இருக்கும். சரியா. ரொம்ப வளவளப்பாக இருக்கக்கூடியது. நம்ம என்ன செய்ய முடியாது, அதை வந்து பிடிக்க முடியாது. சரியா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்காது. சரியா. அதில் வந்து என்ன இருக்காது, ஸ்கில்ஸும் இருக்காது. ஓகேவா. அந்த மீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நம்ம ஏதாவது பிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளை பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே என்ன செய்யும், நம்மளை வந்து அப்படியே மறைச்சிரும். சரியா. அது நம்ம ஒரு இடத்து போகுது அப்படின்னா நம்ம எடுத்துனா அந்த பாம்பு மாதிரியே என்ன செய்யும், அது வளவலன்னு ஓடிடும். ஓகேவா. இதுதான் வந்து என்ன செய்யுது, விலாங்கு மீன். இது வந்து மேக்ஸிமம் புரோட்டனியாக வாழக்கூடியது. சரியா. எக்டோ பேரசைட்ஸ் புரோட்டனியாக வாழக்கூடியது. இது வந்து ஒரு ஃபிஷ். எக்ஸாம்பிள் ஹாக் ஃபிஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த ஹாக் ஃபிஷ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாம்ப்ரே. இதுதான் வந்து ஒரு மீன். இது ஒரு மீன் வந்து ரவுண்ட் ஷேப்பில், ரவுண்டு வட்ட வடிவமாக இருக்கக்கூடியது, ரொம்ப லென்த்தாகவும் இருக்கக்கூடியது. இதில் வந்து என்ன இருக்காது, இதோட செதில்கள் இருக்காது, இதை பிடிச்சா வளவலன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். இதோட கிளாஸஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கிளாஸஸ் வந்து ஃபிஷ்ஷஸ் மீனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பைக்ளோதெர்மிக். சரியா. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இரத்த பிராணிகளாக இருக்கக்கூடியது. சரியா. கோல் பிளாட்டர் ஒரு இரத்த பிராணிகளாக இருக்கக்கூடியது. அக்வாட்டிக் வெர்பிரேட்டஸ் வித் ஜாஸ். இது வந்து என்ன இருக்காது, ஒரு தாடைகள் வந்து இருக்காது. சரியா. அக்வாட்டிக் வெர்பிரேட்டஸ் வித் ஜாஸ் வந்து தாடைகளை வந்து பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும். வித்னா வித் ஜூஸ் தாடைகள் இருக்கக்கூடியது, வித்தவுட்னா இல்லை. சரியா. வித் ஜூஸ் வந்து தாடைகள் வந்து இருக்கக்கூடியது. இதோடைய ஸ்ட்ரீம்லைன் பாடி இஸ் விசிபிள் இந்த ஹெட், ட்ரங்க் அண்ட் டைல். சரியா. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து தாடை பெற்றது. இது வந்து உடலோட பகுதி வந்து என்ன, ஹெட்டு ட்ரங்க் அண்ட் டைல் வந்து என்ன வச்சுருக்கா, டிவைடர். சரியா. 3ஆக பிரிச்சிருக்காங்க. சரியா. அதை 3 பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேர்ட் அண்ட் மீடியம் ஃபின்ஸ் லொக்கமேஷன், அதை மூவ் ஆகுறதுக்கு. சரியா. அப்போ அது மூவ் ஆகுறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீந்தி செல்றதுக்கு யூஸ் ஆகுது. அந்த உடல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ரெஸ்பிரேஷன் நடைபெறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா. அந்த ரெஸ்பிரேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் வழியாக ஃபுல்லாகவே கவர் ஆகி அந்த என்ன ஆகும், ரெஸ்பிரேஷன் வித்தவுட் ஹில்ஸ். சரியா. அந்த ரெஸ்பிரேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவுள் வழியாக, ஹில்ஸ் வழியாக நிகழும். சரியா. அவருடைய ஹார்ட். சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹார்ட் டூ சேம்பர்டு. சரி. 2 அறைகளை உடையது. அண்ட் ஆர்கில் அண்டு வென்ட்ரிக்கிள் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா. ஆர்கில் இருக்கும், வென்ட்ரிக்கிள் இருக்கும். அதாவது 2 சேம்பர்ஸ் 2 அறைகளை உடையதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். இந்த 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா. மெயினாக இந்த ஃபிஷஸுக்கு வந்து 2 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி லெஞ்சஸ் ஃபிஷ்ஷஸ், போனி பிஸ்ஸஸ். ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு வந்து குருத்தெலும்பு மீன்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. இந்த குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னு பார்த்தாலே இது ஃபுல்லாகவே ஸ்கேட்டன் மேட், ஃபுல்லாக என்ன ஆகும், முதுகெலும்பு. சரியா. எலும்பு சட்டகம். சரியா. எலும்பு சட்டகம் சொல்லுவோம். சரியா. ஸ்கேட்டன் மேட் வந்து எலும்பு சட்டகம், கார்ட்லேஜ் அப்படிங்கிறது என்ன ஆகும், அந்த குருத்தெலும்புலால் ஃபுல்லாகவே கவராக இருக்கக்கூடியது. இது எக்ஸாம்பிள் வந்து ஷார்க், ஸ்கேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன் ஃபிஷஸ், அதாவது எலும்பு மீன்கள் சொல்லுவோம். சரியா. இந்த எலும்பு மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டன் மேட் ஆஃப் த போன்ஸ், ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு சட்டகத்தை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் காஃப். அதுக்கப்புறம் முல்லட்ஸ். காப்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கெண்டை மீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். முல்லட்ஸ் அப்படிங்கிறது மடவை மீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான். ஓகேவா. இந்த வந்து ஃபிஷ்ஷை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.